வணக்கம். நான் அரசு பள்ளியில படிச்ச ஒரு மாணவி. நான் படிக்கும்போது ஆசிரியர்கள் அவங்க பாடத்த புரிய வைக்கிறதுக்காக நெறைய விஷயங்கள கதைகளா, வரலாறுகள ஒற்றுமைப்படுத்தி புரிய வைப்பாங்க. அதேபோல தமிழ் இலக்கியங்கள், இலக்கணங்கள படிக்கும்பொழுது தலைவனும், தலைவியும் வரக்கூடிய இலக்கியத்தை, இலக்கணங்களை மாணவர்களுக்கு புரிய வைக்க அவங்க உதாரணங்கள நெறைய சொல்லுவாங்க. அதுல ஒண்ணு வந்து ஜென்னி மார்க்ஸையும், காரல் மார்க்ஸையும் உதாரணமா சொல்லுவாங்க. அவங்களோட காதல், வறுமையிலும் அவங்க பிரியாம நேசிச்சது, இது போன்ற விஷயங்கள்ல வந்து ஜென்னி மார்க்ஸையும், காரல் மார்க்ஸையும் அவங்க உதாரணமா சொன்னாங்க. அவங்க சொன்னது என்னமோ என்னுடைய மனசுல அந்த வயசுல பசுமரத்து ஆணி போல பதிஞ்சிடுச்சு. அதன் பிறகு சமூக வாழ்க்கைக்கு வந்த பிறகு, தலைவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை படிக்கும் பொழுது, பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் ரமாபாய்க்கு எழுதின கடிதம் எனக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அதனால தான் நான் விரும்பி நேசித்தவர் கொள்கை பற்றோடு இருக்கிறார் என்பதை உள்வாங்கிக் கொண்டு, நாமும் அதைவிட கொள்கை பற்றோடு இருக்கணும். நாம எந்த வகையிலும் அவருக்கு இடையூறா இருக்கக்கூடாதுன்னு நெனச்சேன். அதனால தான் நாங்க நண்பர்களாக, கணவன் மனைவிகளாக, தோழர்களாகவே சமூக களத்துல பணியாற்றிக்கிட்டு இருக்கிறோம். இப்படி என் வாழ்க்கையில என்ன பாதிச்ச ஒரு கடிதத்த உங்களோட இந்த நாள்ல நான் பகிர்ந்துக்கிறதுல முதல்ல நான் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை போல யாரோ ஒருவருக்கு அவர்களுடைய சிந்தனையை தூண்டும் விதமாக, ஆழ் மனத்துல ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமா இந்த கடிதம் இருக்கலாம் அப்படின்னு நான் நம்புறேன். அதனால பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் அ டிசம்பர் 30, 1930 அன்னைக்கு வட்டமேசை மாநாடுக்கு போன பிறகு அவருடைய மனைவிக்கு எழுதின கடிதத்த அவரே சொல்ற மாதிரி நான் வந்து உங்களிட அந்த கடிதத்த வந்து பகிர்ந்துக்கணும்னு நெனைக்கிறேன். "எப்படி இருக்கிறாய் ரமா? நீயும் யஷ்வந்தும் இல்லாமல் நான் ரொம்ப தவிக்கிறேன். உன் நினைவுகள் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது. உனக்கு தெரியுமா? கடந்த சில நாட்களாக என்னுடைய உரை இங்கே அதிகமாக விவாதிக்கப்பட்டு வருது. இந்த மாநாட்டுல என்னுடைய உரைகள் ரொம்ப பயனுள்ளதாவும், சிறப்பானதாவும் இருந்ததா பத்திரிகைகள் எழுதுறாங்க. இந்த வட்டமேசை மாநாட்டுல என்னுடைய பங்கு என்னன்னு யோசிச்சு பார்க்கும்போது, நம்ம நாட்டுல பாதிக்கப்பட்ட எல்லா மக்களும் என்னுடைய கண்ணு முன்னாடி வந்துட்டு போறாங்க. ஆயிரம் ஆயிரம் வருஷமா இந்த மக்கள் துன்பத்திலே புதைஞ்சு இருக்கிறாங்க. இந்த அடக்குமுறைக்கு எந்த தீர்வும் இல்லன்னு அவங்க புரிஞ்சு வச்சிருக்கிறத பார்த்து எனக்கு அதிர்ச்சியா இருக்குறம்மா. ஆனாலும் நான் போராடிக்கிட்டே இருக்கிறேன். என்னுடைய அறிவு பலம் ரொம்ப வலிமை அடைந்து கொண்டே போகுது ரமா. பல விஷயங்கள் என் மனதை ஆக்கிரமித்து நான் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ட நிலையில இருக்கிறேன். இங்க நீ பக்கத்துல இல்லாம நான் ரொம்ப தவிக்கிறேன் ரமா. யஷ்வந்த நினைச்சு பார்க்கிறேன். நான் வேண்டான்னு சொல்லியும் வட்டமேசை மாநாட்டுக்கு என்ன வழி அனுப்ப நீ கப்பலுக்கு வந்த. அப்போ அங்க நடக்கக்கூடிய வழி அனுப்பக்கூடிய நிகழ்ச்சிகளை எல்லாத்தையும் நீ பார்த்து கொண்டிருந்தாய். அந்த உற்சாகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் பார்த்து கொண்டிருந்த நீ, உணர்ச்சி வசப்பட்ட நிலையில நன்றி உணர்வின் நெகிழ்ச்சியால பேசாம அமைதியா இருந்த. நீ பேச வேண்டிய எல்லாத்தையும் உன் கண்கள் பேசிக்கிட்டு இருந்தது. சொற்களை விட உன்னுடைய மௌனம் சத்தமா ஒலிச்சதுரம்மா. உன்னுடைய குரல் வளையிலிருந்து வந்த சொற்கள் உன் உதடுகளோடு முட்டி நின்றது. உன் உதடுகளிலிருந்து சொற்கள் வெளியே வரலரம்மா. ஆனா உன் கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துதான் உன்னை மீட்டெடுத்ததுன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அம்மா. லண்டன்ல இந்த காலை வேளையில இந்த நினைவுகளை எல்லாம் நினைத்து பார்க்கிறேன் அம்மா. நீ நலமா இருக்கிறியா? யஷ்வந்த் எப்படி இருக்கிறான்? என்ன நினைச்சுக்கிறானா? என்ன தேடுறானா? அவனோட மூட்டு வலி எப்படி இருக்கு? அவனை நல்லா பாத்துக்கோ. நம்முடைய 4 குழந்தைகள்ல யஷ்வந்த் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்கிறான். நம்முடைய 4 குழந்தைகள்ல யஷ்வந்த் மட்டும்தான் இப்போ உயிரோட இருக்கிறான். உன்னுடைய தாய்மையின் ஆதாரம் அவன். நாம அவனை பத்திரமா பாத்துக்கணும். அவனுக்கு நிறைய கற்றுக் கொடு. அவன் இரவில் எழுப்பி படிக்க வை. நான் படிக்கிறதுக்காக என்னுடைய தந்தை என்னை இரவுல எழுப்பி விடுவார். என்னை எழுப்புவதற்காக அவர் தூங்காமல் காத்திருப்பார். அவர் எனக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுத்தார். எனக்கு ஆரம்பத்துல இரவுல எழுந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சோம்பலா இருந்தது. படிப்பை விட தூக்கம் தான் பெருசுன்னு நான் நினைச்சேன். பின்னாடிதான் தூக்கத்தை விட கல்விதான் வாழ்க்கைக்கு முக்கியம்னு எனக்கு புரிஞ்சுது அம்மா. இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற எல்லா புகழுமே என் அப்பாவுக்கு தான் போய் சேரணும். இன்னைக்கு எனக்கு கிடைக்கிற எல்லா புகழும் என்னுடைய அப்பாவுக்கு தான் போய் சேரணும். ஏன்னா என் கல்வியின் விளக்கு தொடர்ந்து எரிந்துகிட்டு இருக்க என்னையா அவர் உழைச்சிருந்தார். அவரால முடிஞ்ச எல்லாத்தையும் செய்து இருளை ஒளியா மாற்றினார். என் தந்தையோட உழைப்பு தான் இப்போ எனக்கு பலனை தருது.
அதை நினைத்து இன்னைக்கு நான் ரொம்ப மகிழ்ச்சியா உணர்கிறேன் அம்மா. இதே போல நம்முடைய மகன் யஷ்வந்தும் தன்னை கல்வியில ஈடுபடுத்திக்கணும். புத்தகங்களை ஒரு வாஞ்சையாக அவன் படிக்கிறதுக்காக வளர்த்துக்கணும். ஆடம்பர பொருட்களால் எந்த பயனும் இல்லை அம்மா. மக்கள் எப்பொழுதும் ஆடம்பர பொருட்களை போன்ற விஷயங்களை துரத்தி கொண்டே இருப்பாங்க. மக்களோட வாழ்க்கை அதிலே தொடங்கி அதிலே முடிஞ்சிடுறது அம்மா. இதனால மக்களோட வாழ்க்கையில எந்த மாற்றமும் நிகழ போறது இல்ல ரமா. அதே போல வாழ்க்கைய நம்மால வாழ முடியாது ரமா. துக்கத்தை தவிர நம்ம கிட்ட வேற எதுவும் இல்ல. ஏழ்மையும் வறுமையும் தவிர நமக்கு வேற எந்த துணையும் இல்ல. இன்னலும் பிரச்சனையும் நம்மை விட்டு விலகப் போவது இல்ல. அவமானம், ஏமாற்றம், அலட்சியம் எல்லாம் நம்மை நிழலை போல தொடர்ந்துகிட்டே இருக்கு. கடலளவு துயரங்களும் இருளும் நமக்கு இருக்கு. நமக்கான விடியலை நாம் தான் கொண்டு வரணும். நமக்கான விடியலை நாம் தான் கொண்டு வரணும். நமக்கான பாதையை, அதற்கான வெளிச்சத்தை, விளக்குகளை நாம் தான் உருவாக்கணும் ரமா. அந்த பாதையில நாம தான் வெற்றியை நோக்கி பயணிக்கணும். நமக்கான உலகம்னு எதுவுமே இல்லை. அதையும் நாம தான் உருவாக்கணும். இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை ரமா. அதனாலதான் சொல்றேன், யஷ்வந்திற்கு நிறைய கல்வி கற்க சொல்றேன். அவனது உடைகள்ல அக்கறை செலுத்து. அவனுக்கு புரியும்படி விளக்கி சொல். அவன் மனதில் ஆர்வத்தை உருவாக்கி கொண்டே இரு. நீயும் யஷ்வந்தும் இல்லாம இங்க நான் தவிக்கிறேன் ரமா. நீ இந்த வாழ்க்கையில தீபமாய் எரிந்து கொண்டிருக்கிறாய் என்பது எனக்கு புரியாம இல்ல ரமா. இலைகள் உதிர்ந்த காய்ந்த மரம் போல் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். இலைகள் உதிர்ந்த காய்ந்த மரம் போல் நீ மாறிக்கொண்டிருக்கிறாய். என்ன செய்வது ரமா? நம்மை துரத்துகிற வறுமை ஒரு புறம், எனது பிடிவாதமும் என் அறிவின் மீதான எனக்கு நானே செய்து கொண்ட வாக்குறுதி மறுபுறம். எதை பற்றியும் கவலைப்படாமல் கடல் போன்று அறிவை வளர்த்து கொண்டிருக்கிறேன் நான். என்னோட இந்த பலத்துல உன்னோட பங்கு நிறைய இருக்கு. நீ அமர்ந்து கொண்டு என் உலகத்தை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறாய். என் உலகத்தை நீதான் தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கிறாய். உன்னோட புனித நீரை என் மீது தெளித்து என்னுடைய மன உறுதியை வளர்த்து கொண்டிருக்கிறாய். அதனால்தான் எந்தவித அச்சமும் இல்லாமல் எல்லையற்ற அறிவு கடலை என்னால் உள்வாங்க முடியுது ரமா. ஒரு உண்மையை சொல்லணும்னா, நான் பிடிவாதம் என்கிற சிறைகளை கொண்டு எனது கனவுகளை நோக்கி வானில் பறந்து கொண்டிருக்கிறேன். அப்போது யாரேனும் என்னை அழைத்தாலோ கூப்பிட்டாலோ எனக்கு சித்திரவதையாக இருக்கிறது ரமா. எனது மனம் கசந்து என் கோபம் வெடிக்கிறது. எனக்கும் இதயம் இருக்கிறது ரமா. ஆனா என்னை நான் புரட்சியோடு பிணைத்துக் கொண்டிருக்கிறேன். அதனால் என் உணர்வுகளை நான் மட்டுப்படுத்த வேண்டியிருக்கிறமா. இந்த வெப்பம் உன்னையும் சில நேரம் யஷ்வந்தையும் தாக்குது என்பது உண்மைதான். ஆனா ரமா, இப்பொழுது இந்த கடிதத்தை எனது இடது கையால் கண்ணீரை துடைத்துக் கொண்டு வலது கையால் எழுதி கொண்டிருக்கிறேன். யஷ்வந்தை பார்த்துக்கொள், அவனை அடிக்காதே. மதம் மற்றும் மனித அடிமைத்தனம், சமூகம் மற்றும் பொருளாதார மேலாதிக்கங்களின் தோற்றத்தை நான் கண்டறியணும். இவையெல்லாம் மனித வாழ்க்கையோட நிலையானதா மாறிடுச்சு. இவை முற்றிலும் எரிந்து புதைக்கப்படணும். இவையெல்லாம் இந்த சமூகத்தின் நினைவுகள்ல இருந்து, சடங்குகள்ல இருந்து அழிக்கப்படணும். இது எல்லாம் அழிக்கப்படணும். இந்த கடிதத்தை கண்கள்ல கண்ணீரோடு நீ படித்துக் கொண்டிருப்பது எனக்கு தெரியும் ரமா. நான் எழுதிய இந்த கடிதத்தை கண்ணீரோடு படித்துக் கொண்டிருப்பாய் என்பது எனக்கு தெரியும் ரமா. உன் தொண்டை கனத்திருக்கும். உன் இதயமும் உதடுகளும் நடுங்கிக் கொண்டிருக்கும். உன் மனதில் தோன்றும் வார்த்தைகள் கூட சொல்ல இயலாமல் நீ நிலை குலைந்து போயிருப்பாய் ரமா. நீ மட்டும் என் வாழ்வில் வராமல் இருந்திருந்தால், உன்னை என் வாழ்க்கை துணையாக நான் கொண்டிராமல் இருந்திருந்தால், உலகின் மகிழ்ச்சியே தனது குறிக்கோள்னு நினைக்கிற ஒரு பெண் என்னை விட்டு ஓடியே போயிருப்பாள். அரை வயிற்றுடன் வாழ்ந்து மாட்டு சாணங்களை தேடி எடுத்து வரட்டி தட்டி பம்பாயில் இருந்து அடுப்பெருக்கை எண்ணெய் கொண்டு வந்து கிழிந்த துணிகளை வீட்டிலேயே தைத்து மாதம் ஒரு தீப்பெட்டி எண்ணெய், உப்பு, தானியங்கள் என்று எல்லாவற்றையும் கணக்கு பார்த்து செலவு செய்யும் இந்த ஒழுங்கை வறுமையில் நீ கண்டிராமல் இருந்திருந்தால் நான் சுக்குநூறாக உடைந்திருப்பேன் ரமா. எனது உறுதி நிலை குலைந்து போயிருக்கும் ரமா. அலை போல் உயர்ந்து நிற்கும் என்னுடைய லட்சியங்கள் நீ இல்லாமல் காற்றில் கறந்து போயிருக்கும். என் கனவுகள் அனைத்தும் சிதந்து போயிருக்கும். என் வாழ்வின் இசை அனைத்தும் இரைச்சலாக மாறியிருக்கும். என் வாழ்வில் எல்லாம் துண்டிக்கப்பட்டு நான் சோகமாக இருந்திருப்பேன். நான் வளர்ச்சி அடையாத ஒரு மரம் போல் இருந்திருப்பேன் ரமா.
என்னை நீ கவனித்துக் கொள்வதைப் போல் உன்னையும் நீ நன்றாக கவனித்துக் கொள். நான் விரைவில் புறப்பட்டு வந்து விடுவேன். கவலைப்படாதே. அங்கு எல்லோரையும் கேட்டதாக சொல்றம்மா. இப்படிக்கு உன் பீமாராவும். இப்போ நான் படிச்ச இந்த கடிதம், உங்கள்கிட்ட சொன்ன இந்த கடிதம் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் தியாகத்தாய் ரமாபாய் அவர்களுக்கு எழுதிய கடிதம். இது ஒரு காதல் கடிதம். ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு எழுதுகிற ஒரு காதல் கடிதம். பொதுவா ஒரு கணவன் மனைவிக்கு எழுதுற கடிதம் எப்படி இருக்கும்? 90கள்ல பிறந்தவங்களுக்கு, அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க வரைக்கும் கடிதங்களை பத்தின அனுபவங்கள் இருக்கு வைங்களேன். அப்போ என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா, நம்ம எல்லாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வாழ போறோம் அப்படின்னு அந்த கடிதங்கள்ல இருக்கும். அப்படியும் இல்லைன்னா தன்னுடைய மனைவியை வருணிச்சு எழுதுவாங்க. அப்படி இல்லைன்னா அவங்களுடைய மனைவியினுடைய அழகை வந்து எழுதுவாங்க. இப்படிதான் பிரிந்து போகிற கணவன் எழுதுவாங்க. ஆனா பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எழுதின இந்த கடிதம் என்பது சாதாரண கடிதம் இல்ல. ஒரு அரசியல் உரையாடலோடு, சமூகத்தினுடைய தேவைகளோடு அந்த கடிதத்துல அவர் குறிப்பிட்டு எழுதியிருக்கிறார். நல்லா கவனிச்சீங்கன்னா புரியும். நான் வட்டமேசைக்கு பெரும் சமூகத்தினுடைய விடுதலைக்காக வந்திருக்கிறேன். ஆனா இதெல்லாம் நடக்கிறது உன்னாலதான். நான் இங்க இருக்கிறது, இந்த வட்டமேசை மாநாடுல இந்த மக்களினுடைய விடுதலைக்காக பேசுறதே உன்னாலதான். ஏன்னா நீ அவ்வளவு தியாகம் பண்ணியிருக்கிற. நான் படிக்கிற காலத்துல, கல்வி பெற்று உதவி பெற்று போன காலத்துல நம்முடைய குழந்தைகளை நம்ம இழந்திருக்கிறோம். 4 குழந்தைகளை நம்ம பறி கொடுத்திருக்கிறோம். அந்த வலி என்னை விட பல மடங்கு உனக்கு தான் இருக்கு. உலகம் முழுக்க படிக்க போன பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் போயிருந்தாலும் கூட உணவுக்காக, குடும்பத்தை நடத்துவதற்காக ஒரு ஒப்பற்ற தலைவரினுடைய குடும்பம் வறுமையினுடைய பிடியில் இருந்திருக்கு அன்றைக்கு. அந்த அம்மா சாணி தட்டி கூலி வேலை செய்திருக்கிறாங்க. அவங்க அவ்வளவு தியாகம் பண்ணத ஒரு நாள் கூட பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் கிட்ட அவங்க சொல்லல. இதுக்கெல்லாம் மேல தன்னுடைய குழந்தை கங்காதரன் இறந்துட்டான். அதை கூட அந்த தாய் தன் கணவன் இடத்துல சொல்லல. தான் பெத்த புள்ள இறந்து கிடக்குறான். தன்னுடைய கணவனுக்கு சொல்லி தன் வேதனையை வெளிப்படுத்தல. ஏன்? ஒருவேளை சொல்லி இருந்தா படிப்பை நிறுத்தி இங்க ஓடோடி வந்துருவாருன்னு அந்த அம்மா அவர்கிட்ட சொல்லவே இல்லை. அவர் ஊருக்கு வந்த பிறகு தன் புள்ளைய தேடுறாரு. எங்க ரம்மா நம்ம பையன்னு கேக்குறாரு. இறந்துட்டாங்கிற செய்தியை ஒரு தகப்பனால எப்படி தாங்கி இருக்க முடியும்? அவனோட இறுதி நிகழ்வுல ஒரு அப்பாவா பங்கெடுக்க முடியல, அவனோட முகத்தை பார்க்க முடியலன்னு எவ்வளவு துடிச்சு போயிருப்பார் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படி ஒரு சம்பவம் நம்ம வாழ்க்கையில நடந்திருந்தா நாம என்ன சொல்லியிருப்போம்? போதங்க, சமூகம் போனதெல்லாம் இருந்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி பொது வாழ்க்கையை விட்டு நம்ம ஒதுங்கி இருக்கோம். ரமாபாய் செய்த தியாகத்தை எல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு தான் அவர் அந்த கடிதத்தை அப்படி உருக்கமா எழுதுறாரு. நீ சாதாரணமான தியாகம் செய்யல ரம்மான்னு சொல்றாரு. இந்த ஒட்டுமொத்த மக்களினுடைய நிலைமை என் கண்ணு முன்னால வந்து போகுதுன்னு எழுதுறாரு அந்த கடிதத்துல. அப்ப கூட பாருங்களேன், தன் மனைவியை பற்றி வருணிச்சு எழுதல. தன் குழந்தையின் மீது ஏதோ கேட்கணுங்கிறதுக்காக, சொல்லணுங்கிறதுக்காக, அதுவும் கல்வியை பற்றி. இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளை பற்றி தான் எழுதியிருக்கிறாரு, நினைச்சிருக்கிறாரு. நீ என்ன இங்க அனுப்பலன்னா இந்த மக்கள் இன்னும் அடிமை சமூகமா தான் இருந்துகிட்டு இருக்க கூடும் அப்படின்னு குறிப்பிட்டு எழுதுறாரு. நீ என்ன வழி அனுப்பி வச்சது வீண் போகல. நான் பேசுறதெல்லாம் இன்னைக்கு விவாத பொருளா மாறுது. பத்திரிகைகளை சிலாகிச்சு எழுதுறாங்கன்னு தன்னுடைய மனைவிக்கு சொல்றாரு. ஆக விடுதலையை நோக்கிய சமூகத்தினுடைய ஒரு மாபெரும் கனவு, அந்த கனவுக்கு காரணமானவர் நீதான் அப்படின்னு பாபா சாஹிப் சொல்றாரு. ஆனா நான் உன்னை தவிக்க விட்டுட்டேன். உனக்கு நல்ல வாழ்க்கை நான் கொடுக்கல, நல்ல சோறு கொடுக்கல, உன்னை கவனிக்க முடியல அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. ஆனா எவ்வளவு வறுமையிலும் என்னை நீதான் கவனிச்சுக்கிட்ட. இப்படியான ஒரு உரையாடல் அந்த கடிதத்துல இருக்கு. அந்த கடிதம் நமக்கு அததான் உணர்த்துது. ஒரு மனிதன் தன் மனைவிக்கு கடிதம் எழுதும் போது கூட சமூகத்தை பத்தி எழுதுவானா? கடல் கடந்து இருக்கிற ஒரு ஊர்ல இருந்து தன் மனைவிக்கு எப்படி ஒரு மனைவி ஒத்துப்பாங்க? இயல்பாவே எல்லாருக்கும் கோவம் வரும்ல. என்ன வர்ணிச்சு எழுதாம, காதலா எழுதாம, இப்ப கூட அரசியல் பேசணுமா? சமுதாயத்தை பத்தி பேசணுமா? இது நியாயமான்னு எந்த பொண்ணா இருந்தாலும் கேட்பாங்க. கண்டிப்பா நான் கூட கேட்டிருக்கேன். ஆனா அந்த தியாகத்தாய் வறுமையையும், சோகத்தையும், தன்னுடைய இளமையும், தன்னுடைய உடல் தேவையும் இது எல்லாத்தையும் தியாகப்படுத்தி கொண்டுதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் என்கிற அந்த தலைவரை நேசிச்சிருக்கிறாங்க. உண்மையிலே ரமாபாய் அவர்களுக்கு பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் எவ்வளவு காதல் இருந்திருக்கும். அந்த காதல, தியாகத்தை தான் இந்த கடிதம் வந்து நமக்கு உணர்த்துது. ஆக இந்த கடிதம் என்பது வரலாற்றுல மிக முக்கியமான சிறப்பு வாய்ந்த கடிதமா நான் பார்க்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை எந்த அளவுக்கு நாம போற்றுகிறோமோ அதே அளவுக்கு இந்த தாயையும் நாம நினைச்சு பார்க்கணும். இந்த தாயினுடைய ஒத்துழைப்பும் தியாகமும் தன்னை உருக்கி அவங்க பாபா சாஹிப்பை வழி நடத்தினதுதான் இந்த சமூகத்தினுடைய விடுதலையினுடைய வழியா இருந்துதான் நான் பார்க்கிறேன். பாபா சாஹிப்பினுடைய வெற்றியா நான் உணர்றேன். இப்போ அவருடைய இந்த பிறந்த நாள்ல அவரை பற்றி இன்னும் நிறைய சொல்ல வேண்டியது இருக்கு. வேறொரு சந்தர்ப்பத்துல பேசுவோம். அவரை போற்றி வணங்குவோம். நன்றி.